ஹாய் விவஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ்ச்சால் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமூச்சு அடைகிறேன். ஒரு கார்லேயே மிக முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த காரோட டயர் தான் நான் சொல்லுவேன். நம்மள பல பேருக்கு பல டவுட்டுகள், அது மட்டும் இல்லாமல் கேள்விகளும் இந்த ஒரு டயர் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு டயர் நம்ம எப்போ சேஞ்ச் பண்றது, டயர்ல என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு, அப்படி நம்ம ப்ராப்பரா டயரை மெயின்டைன் பண்ணலன்னா இதன் மூலமா நம்மளுடைய காருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் ஒரு டயர் நம்ம எப்போ சேஞ்ச் பண்றது, அதை எப்படி நம்ம பார்த்து சேஞ்ச் பண்றது, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஷோரூம்ல போய் ஒரு டயர் வாங்குறீங்கன்னா அது எப்படி நீங்க பார்த்து வாங்குறது, இது எல்லாமே கடந்து ஒரு டயர்ல என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அப்படி மெயின்டைன் நீங்க பண்ணலனா இதன் மூலமா உங்க காருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கறத நாம இப்ப டீடைலா பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே நாம உங்களுக்காக டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு டயர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல போகும்போது நம்ம முதலாவது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம காரோட டயர் நம்ம எப்போ சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது. இது ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்க உங்களுடைய காரை ஒரு டயர் ஷாப்புக்கு எடுத்துட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. நீங்க உங்க வீட்டிலேயே ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டயர்லயுமே TWI அப்படிங்கிற ஒரு மார்க் இருக்கும். நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். அதாவது TWI மார்க்குங்கிறது உங்க டயருக்கு கிராஸ் செக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு ரப்பர் பீடிங்கை கொடுத்திருப்பாங்க. இந்த ரப்பர் பீடிங் எப்போ முழுமையா தேஞ்சி 0 ஆகுதோ அதுதான் கரெக்டான டைம், இந்த டயரை சேஞ்ச் பண்றதுக்கான டைம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது முழுமையா தேஞ்சி இந்த ஒரு பட்டன் மார்க் 0க்கு வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கு கீழே வெறும் 1.6 மில்லிமீட்டர் மட்டும் தான் டயர் மிச்சம் இருக்கு, அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ எப்போ இந்த TWI மார்க் மொத்தமா 0 ஆகுதோ இமிடியேட்டா நீங்க வண்டியை உங்களோட டயர் ஷாப்புக்கு எடுத்துட்டு போய் டயர் சேஞ்ச் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இதையும் கடந்து நீங்க வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா எங்கேயாவது நீங்க லாங் டிரைவ் போகும்போது இந்த டயர் பேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான விஷயங்கிறது, ஒரு டயர் ஷாப்ல போய் நீங்க டயர் சேஞ்ச் பண்றீங்க. சோ எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த டயரை வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டயரோட மேனுஃபேக்சரிங் டேட்டா நீங்க பார்த்து வாங்குறது கண்டிப்பா ஒரு மிகையான விஷயமா இருக்கணும். எதனால அப்படின்னு பார்க்கும்போது, டயரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேனுஃபேக்சராக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து 5 வருஷம் தான் அந்த டயருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் ஒரு டயர்ல நீங்க இமீடியட்டா அதனுடைய ப்ரொடக்ஷன் டேட்டை பாருங்க. இதை பார்க்கறதுமே ரொம்ப சிம்பிள். நீங்க இப்போ பிக்சர்ல பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு டயர் எடுத்தீங்கனாலும் அதுல 21/18 அல்லது 21/19 அல்லது 21/22 இப்படி போட்டுக்கலாம். இதுல முதலாவது மென்ஷன் பண்ணிக்கூடிய டிஜிட்ங்கிறது அந்த வருஷத்தினுடைய வாரத்தை குறிக்கும். இரண்டாவது மென்ஷன் பண்ணிக்கூடிய டிஜிட்ங்கிறது எந்த வருஷங்கிறத குறிக்கும். ஸோ இதன் மூலமா 21வது வருஷத்துல 21வது வாரத்தில் இந்த டயரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ எப்பவுமே ஒரு டயர் வாங்குறது நீங்க டயர் ஷாப்புக்குள்ள போறீங்கன்னா இதை பார்த்து எப்போ இந்த டயரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வாங்குறது கண்டிப்பா ஒரு மிகையான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்திருக்கும், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் பழக்கமான ஒரு டயரை நான் ஒரு டயர் ஷாப்ல இது வாங்கலாமா அப்படின்னு. கண்டிப்பா வாங்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுலயும் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த டயரை எந்த அளவுக்கு அந்த டயர் ஷாப் பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். அவங்க சில நேரங்கள்ல வந்து டிஸ்பிளேலயோ அல்லது ஒரு வெயில் படக்கூடிய இடத்துல வச்சிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட டயர் வாங்க வேண்டாம். அவங்க ரொம்ப பாதுகாப்பா அவங்களுடைய ஸ்டோருக்குள்ளாடி ஈஸியா வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க 3 வருஷம் பழக்கமான டயரை கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஏன்னா ரப்பர் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸியா டிஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டேட்டா பார்த்து ஒரு ரீசன்டான ப்ரொடக்ஷன் டேட்டோட வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சோ இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்னு நாம எப்போ டயர் சேஞ்ச் பண்ணணுங்கிறது, இரண்டாவது ப்ரொடக்ஷன் டேட்டா பார்த்து வாங்குறதுங்கிறது. மூணாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காருக்கு ஏத்த ஒரு டயரை வாங்கணும் அப்படிங்கிறது. நீங்க ஒரு புது கார் வாங்கும்போது மேனுஃபேக்சரர் அந்த காருக்கு ஏத்த டயரை அவங்க போட்டு கொடுத்துறாங்க. சோ கூடவே இந்த காருக்கு என்ன டயர் போடணும் அப்படிங்கிறதையும் மேனுவல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இதன் மூலமா எப்பவுமே உங்க வண்டிக்கு ஏத்த அதே டயரை பார்த்து வாங்குறது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கணும். சோ அதை எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. அத P215/60R16/95H அப்படிங்கிறது. இதே மாதிரி பலவிதமான நம்பர்களோட தான் எல்லா டயருமே வரும். நீங்க எந்த ஒரு டயர் வாங்குறதா இருந்தாலும், எந்த ஒரு ஷோரூம்ல போய் நீங்க டயர் வாங்குறதா இருந்தாலும் அந்த டயர்ல எல்லாமே இதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை பார்த்து தான் நாம வாங்கணும். சோ இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம காருக்கு ஏத்த டயர் இது அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப தெளிவுபடுத்திக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் என்ன அப்படிங்கறத. இதுல P அப்படிங்கிறது பேசஞ்சர் வெஹிக்கிள், அது நாம யூஸ் பண்ணக்கூடிய காருங்கிறது ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக தான் Pங்கிறத கொடுத்திருக்காங்க. 215 அப்படின்னு அடுத்து கொடுத்திருக்கிறது வந்து ஒவ்வொரு காருக்கு ஏத்த மாதிரி மாறும். இருந்தாலும் இந்த 215ங்கிறது உங்க டயருடைய விட்த், உங்க டயருடைய விட்த் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றது தான் இந்த 215 அப்படிங்கிறது. இதுல பார் போட்டு அடுத்து 60ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, எல்லாருமே ஒரு தப்பான கணக்கு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த 60ங்கிறது டயருடைய ஹைட் அப்படிங்கிறது கண்டிப்பா டயருடைய ஹைட் கிடையாது. இந்த 215 அப்படிங்கிற இந்த விட்த்துக்கு 60% தான் நீங்க வாங்கக்கூடிய இந்த டயருடைய ஹைட் இருக்கும் அப்படிங்கறத இந்த 60 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. R16 அப்படிங்கிறது உங்களுடைய ரிம்னுடைய டயாமீட்டர். இது உங்களுடைய வண்டி நீங்க எடுக்கும்
எடுக்கும்போதே மேனுவல்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து அவங்க 95H அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்க வண்டிக்கு இது மாறும், இருந்தாலும் நிறைய பேர் இதை பார்க்கறது கிடையாது. இதுல 95 அப்படிங்கிறது லோட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்க வண்டியினுடைய மொத்த எடை. அது மட்டும் இல்லாம உங்க வண்டியில நீங்க 4 பேர் உட்காருங்கன்னா இதனுடைய எடை ஓவரால் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 1.2 டன் இல்ல 1.3 டன் இப்படி ஒரு வெயிட் வரலாம். இந்த வெயிட்டை எடுத்து கேரி ஓவர் பண்ணக்கூடிய அளவில் இந்த வண்டியோட டயர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டெக்ஸ் சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த 95ங்கிறது. அதுக்கு அடுத்து கடைசியாக கொடுத்துருக்கூடிய இந்த ஹெச்ங்கிறது வண்டியோட ஸ்பீட் லிமிட்டை குறிக்கும். அதாவது உங்கள் வண்டி 220 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகக்கூடிய வண்டியாக இருந்தாலும் ஹெச்னு கொடுத்துருப்பாங்க, இதில் வின்னு கொடுத்துருக்கலாம், எஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மேனுவலில் கிளியராக பார்த்துக்காங்க. ஸோ அதே மேனுவலில் இருக்கக்கூடிய அதே நோட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு டயர் வாங்கினா தான் உங்கள் வண்டிக்கு ஆப்டான ஒரு டயராக இருக்கும். ஸோ இதை கடந்து நீங்கள் 220 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் உங்களோட ஸ்பீடோமீட்டரில் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நீங்க 160 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ள ஒரு டயரை போட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்க வண்டிக்கு பொருந்தக்கூடிய ஒரு டயரா இருக்காது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமா நீங்க எப்பவுமே ஒரு புது டயர் வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஷோரூமுக்கோ இல்ல ஒரு டயர் ஷாப்புக்கு போறீங்கன்னா உங்க மேனுவல் ஓபன் பண்ணி இந்த நம்பரை கிளியரா பார்த்துக்கோங்க. அதாவது லோடினுடைய இண்டெக்ஸ் என்ன, ஸ்பீடினுடைய இண்டெக்ஸ் என்ன, உங்க வண்டியினுடைய விட்த் என்ன, டயருடைய ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இதன் மூலமா உங்க வண்டியினுடைய மைலேஜ், உங்க வண்டியினுடைய கம்ஃபோர்ட் எல்லாமே ரீட்டன் ஆகிறதுக்கு ஒரு ஏதுவான விஷயமா இது அமைஞ்சிரும். மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்மள பல பேர் ஒரு டயர் வாங்கணும், ஒரு டயர் ஷாப்புக்கு போன உடனே நம்ம இமீடியட்டா பார்க்கக்கூடியது அந்த டயர்ல இருக்கக்கூடிய பட்டன் மார்க். எந்த அளவுக்கு அதுல சரசரன் நிறைய பட்டன் மார்க் கொடுத்திருக்காங்க, அதுதான் பயங்கரமான கிரிப் கொடுக்கக்கூடிய டயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த டயரை வாங்குவோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா காரணமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் அந்த அளவுக்கு லோ நாய்ஸ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெரிய அளவில் க்ரூஸ் இருக்கக்கூடிய ஒரு டயரை போட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா டயருடைய சவுண்டுங்கிறது பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே ஒரு டயர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்னோட க்ரூஸுங்கிறது நார்மலான க்ரூஸ், ஸ்ட்ரெயிட் லைன் க்ரூஸ் இருக்கக்கூடிய ஒரு டயரை பார்த்து வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த க்ரூஸ் வந்து கிரிப் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இந்த க்ரூஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மழை தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே வீலுக்குள்ள போய் வீலேருந்து வெளியே வரதுக்காக தான் இந்த க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதை கடந்து கண்டிப்பா இது கிரிப்புக்காக கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரேசி லைன்ஸ் இருக்கக்கூடிய டயர்ஸ் எல்லாம் தயவு செய்து வாங்கிக்காதீங்க. ஸோ அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் சர்வீஸ்ங்கிறது ஆயில் மாத்துறது, அது மட்டும் இல்லாமல் பிரேக் பேட்ல செக் பண்றது இப்படி தான் இருப்போமே தவிர ஒரு வீலுக்கு உண்டான சர்வீஸ் நம்ம எப்பவுமே கொடுக்கிறது கிடையாது. கண்டிப்பா டயருக்குமே சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸை நீங்க ப்ராப்பரா பண்ணலனா கண்டிப்பா உங்க வண்டியோட கம்ஃபோர்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க வண்டியோட மைலேஜுமே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சோ இப்போ நாம ஒரு வண்டியோட டயர்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பேசிக்கா 4 சர்வீஸ் தான் ஒரு டயருக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அலைன்மெண்ட், இரண்டாவது பேலன்சிங், மூணாவது ரொட்டேஷன், நாலாவது நைட்ரஜன் ஃபில்லிங். சோ இந்த 4 என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப தெளிவா பார்த்துக்கலாம். முதலாவது பார்க்க வேண்டியது அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னுடைய வண்டியில அலைன்மெண்ட்ல மிஸ்ஸிங் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒரு ஹைவேல வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களுடைய கையை ஸ்டீரிங்ல இருந்து லைட்டை எடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வண்டி லெஃப்ட் சைடோ இல்ல வலது பக்கமோ போகுதுன்னா கண்டிப்பா உங்க வண்டியில அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இமீடியட்டா ஏதாவது டயர் ஷாப்ல ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு அதோட அலைன்மெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட கண்டிப்பா மினிமம் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்க உங்க வண்டியினுடைய டயரோட அலைன்மெண்ட் செக் பண்றது ஒரு மேண்டேட்டரியா இருக்கணும். அலைன்மெண்ட் இஷ்யூ நம்ம வண்டிக்கு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வண்டி ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கும்போது ஏதாவது ஸ்பீட் பிரேக்ல விழலாம், இல்ல ஏதாவது ஒரு கட்டர்ல விழுந்து எழும்பலாம். அப்படி விழுந்து எழும்போது நம்மளோட டயரோட பொசிஷன் எய்தர் வெளியில அல்லது உள்பக்கம் மாறி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உள்பக்கம் வந்ததுனாலும் சரி இல்ல வெளிப்பக்கம் போச்சுனாலும் சரி உங்க வண்டி ரன்னிங்ல இருக்கு. பட் அதே நேரத்தில் வீலினுடைய லைஃப்ங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம மைலேஜ் குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ இதனால இப்படி ஒரு வீல் பொசிஷன் இந்த மாதிரியோ அது இந்த மாதிரியோ வந்ததுன்னா இது அலைன்மெண்ட்டுடைய பெரிய இம்பாக்டா இருக்கும். ஸோ இமீடியட்டா உங்களுடைய வண்டியை வந்து நீங்க ஒரு டயர் ஷாப்ல எடுத்துட்டு போயிட்டு அலைன்மெண்ட் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க அலைன்மெண்ட் ரெக்டிஃபை பண்ணலனாலும் கூட 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மேண்டேட்டரியா உங்க வண்டியினுடைய அலைன்மெண்ட்டை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அலைன்மெண்ட் ரெக்டிஃபை பண்றது நம்ம வண்டிக்குண்டான லைஃபையும் அதே நேரத்தில் வண்டிக்குள்ள மைலேஜையும் வண்டியோட டயருடைய லைஃபையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஏதுவான விஷயமா இருக்கும். இரண்டாவது விஷயங்கிறது பேலன்சிங். பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் 10000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா உங்க வண்டியினுடைய டயரை நீங்க பேலன்சிங் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வண்டி எப்பவுமே கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வண்டியில பேலன்சிங் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களோட ஸ்டியரிங்ல நீங்க நார்மலாக என்னைக்குமே ஓட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களோட ஸ்டியரிங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்க வண்டியில பேலன்சிங் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இமீடியட்டாவே நீங்க ஏதாவது டயர் ஷாப் எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க பேலன்சிங் அவங்க ரெடி பண்ணி அடிஷனலா சின்ன சின்ன வெயிட் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமா ஒரு ப்ராப்பரான கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மூணாவது மிக முக்கியமான அம்சங்கிறது ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நம்மள பலருக்கு தெரியும், நம்ம ஒரு புது கார் எடுக்கும்போது 4 புது டயர் அவங்க போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு 30,000 கிலோமீட்டர் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா
ஃப்ரண்டோட 2 டயருமே டோட்டலாகவே மொட்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பின்பக்கத்தினுடைய டயரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக ஒரு புத்தம்புது டயராகவே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு பேலன்சிங் செக் பண்ணும்போது அதே நேரத்தில் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டயரத்துக்கு பின்னாலையும் பின்னால் இருக்கக்கூடிய டயரத்துக்கு முன்னாலையும் போட்டிங்கன்னா டயருடைய லைஃப் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 டயரும் ஒரே நேரத்தில் ஒரே கம்ஃபர்ட்டோட இந்த வண்டியில் இருக்கும். நீங்கள் டயர் மாற்றும் போதும் இந்த 4 டயரையும் ஒரே நேரத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக வண்டியோட மைலேஜ், வண்டியோட கம்ஃபர்ட் எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் அலைன்மெண்ட் செக் பண்ணும்போது கண்டிப்பாக டயரை கழட்ட மாட்டீங்க. ஆனால் பேலன்சிங் செக் பண்ணும்போது கண்டிப்பாக டயரை கழட்டி தான் நீங்கள் பேலன்சிங் செக் பண்ணீங்க. ஸோ எப்பவுமே பேலன்சிங் செக் பண்ணும்போது உங்கள் வண்டியினுடைய டயரை முன்பக்கத்தினுடைய டயரை பின்பக்கத்திலையும் பின்பக்கத்தினுடைய டயரை முன்பக்கத்திலையும் போட்டிங்கன்னா ஸோ இதன் மூலமாக வண்டியோட லைஃபும் கிடைக்கும், வண்டியோட கம்ஃபர்ட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் உங்களுக்கு 2 வேலை முடிஞ்ச மாதிரியான ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். 4வது மெயின்டெனன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக நைட்ரஜன் ஃபில்லிங். இந்த நைட்ரஜன் ஃபில்லிங்கில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நார்மலான காற்று ஃபில் பண்ணக்கூடாது, ஏன்னா நைட்ரஜனை ஃபில் பண்ணணும், இல்லை இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ண என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது. நீங்கள் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நார்மலான காற்று உங்களுடைய டயரில் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதிகமாக ஹீட் ஆகும். அதிகமாக ஹீட் ஆகும்போது டயருடைய லைஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நீங்கள் நைட்ரஜன் காற்றை ஃபில் பண்ணும்போது நைட்ரஜன் காற்றை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது. இதன் மூலமாக டயருடைய லைஃப்ங்கிறது 10லேருந்து 15% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எப்பவுமே நீங்கள் நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். இல்லை நான் ஒரு லாங் ஜேர்னி போகிறேன், நான் போகிற வழியில் எங்கேயுமே நைட்ரஜன் ஏர் கிடைக்கல, நான் நார்மலான ஏரை ஃபில் பண்ணலாமான்னு கேட்குறீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நார்மலான ஏரை கூட மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்றுல கூட 70% நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலான ஏர் ஃபில் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் திரும்ப உங்களுடைய ஹோம் டவுனுக்கு வந்தவுடனே இமீடியட்டாக நார்மல் ஏரை ஃபுல்லாகவே எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணால் மட்டும் போதும். இது டயருடைய லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு, டயர் பிரஷர் செக் பண்றது. நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு லாங் ஜர்னி போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த ஸ்பீடோடய நாம ஒரு பெட்ரோல் பம்புக்குள்ள போய் நாம அங்க நம்மளோட டயருடைய பிரஷர் செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட டயர் பிரஷருங்கிறது 10லேருந்து 15% அதிகமாக தான் காட்டுமே தவிர கரெக்டான ப்ரெஷர் காட்டாது. நாமளும் பயந்துக்கிட்டு இம்மீடியட்டாக அங்கே டயர் ப்ரெஷரை கம்மி பண்ணுவோம். அது நம்மளோட டயரோட லைஃபை குறைக்கும். எப்போவுமே நீங்கள் டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டயர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக 2 பெனிஃபிட். ஒன்று, வண்டியினுடைய ப்ரெஷருங்கிறது அதிகமாக காட்டாது. இரண்டாவது, எப்பவுமே டயர் ஷாப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜுங்கிறது கேலிபிரேட்டடாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜுங்கிறது அவ்வளோ பெரிய அளவில் கேலிபிரேட்டாக வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வச்சிருக்கலாம், பட் பெருமளவில் கேலிபிரேட்டடாக இருக்காது. அதனால் எப்பவுமே நீங்கள் டயர் ஷாப்பில் போய் செக் பண்ணுறது ஒரு ஏதுவான விஷயமா இருக்கும். ஸோ இதை கடந்து எல்லாருக்குமே டயரில் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாய் வீல்ஸ் எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அலாய் வீல்ஸ் போட்டால் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும், ஹீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது. இது எதுவுமே ப்ரூவன் கிடையாது. இது எல்லாமே போய். நீங்கள் அலாய் வீல் போட்டாலும் நார்மல் வீல் போட்டாலும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாய் வீல்ஸ் போட்டிங்கன்னா பக்காவாக அழகான ஒரு லுக்கு அந்த காருக்கு எடுத்து கொடுக்கும். இதை கடந்த ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது ஸ்டீல் ரிம்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அலாய் வீல்ஸ் அவ்வளோ ஈஸியாக பெண்ட் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் அலாய் வீல்ஸ் பெரிய ஒரு இம்பாக்ட் வந்ததுன்னா உடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதை கடந்து கண்டிப்பாக அலாய் வீல்ஸ்னால உங்களுக்கு மைலேஜோ இல்லை ஹீட்டையோ கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக மார்க்கெட்டிங் தானே தவிர எந்த விதத்திலையும் அது உண்மை கிடையாது. கடைசியாக நான் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு புது வண்டி எடுக்கிறோம். அந்த வண்டியோட வீல் சைஸுங்கிறது R16 இருக்கலாம், அதாவது 16 இன்ச் வீல் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு அல்லது 15 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. அதை நம்மளுடைய மெயின் வீலை விடையும் ஸ்பேர் வீலுங்கிறது கம்மி சைஸில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரொம்பவே சிம்பிள். அதாவது ஸ்பேர் வீலுங்கிறது எப்போவுமே ஸ்பேர் வீலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. அதே 16 இன்ச்சிலே அவங்க இந்த ஸ்பேர் வீலையும் கொடுத்துருந்தாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த 16 இன்ச்சு வீலை தூக்கி போடுவோமே தவிர ஸ்பேர் வீலை மாற்ற மாட்டோம். ஸோ இப்படி ஒரு ஸ்பேர் வீலை கம்மியான சைஸில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னைக்குல நாளைக்காவது இமீடியட்டாக நம்மளுடைய டயரை ரெக்டிஃபை பண்ணி போட்டுட்டு இந்த ஸ்பேர் வீலை தூக்கி திரும்ப நம்ம ஸ்பேரில் வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்காக தான் இந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு இந்த டயர் பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.